அண்மைச் செய்தி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அத்துமீறி நுழைந்த சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக செயல் வீரர் கூட்டத்தில் அத்துமீறி நுழைந்திருக்கிறார்கள் சிவி சண்முகம் ஆதரவாளர்கள். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்று வந்தது. அப்போது அங்கு சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் அத்துமீறி நுழைந்ததால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இபிஎஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் திண்டிவனம் நகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் அத்துமீறி நுழைந்ததால் அங்கொரு பரபரப்பு காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ், விவரம். வணக்கம் மனது. சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக படுதோல்வியை சந்தித்த நிலையில் திமுக ஆதரவுடன் முதலமைச்சராக முயற்சித்ததாக குற்றம் சாட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகிய தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினர். தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் வகித்து வந்த அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்தார். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திடம் இருந்து பறிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பதவியை பசுபதிக்கு வழங்கி எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், பிற அணி மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாகவே இருந்து வருகின்றனர். அதே சமயம் சி.வி. சண்முகம் மீதான அதிருப்தி நிர்வாகிகள் ஒரு சிலர் மட்டும் புதிய மாவட்ட செயலாளர் பசுபதிக்கு ஆதரவாகவும் இருந்து வருகின்றனர். இதனால் விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அணி, புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி அணி என இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு பதிலாக புதியதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பசுபதி தலைமையில் திண்டிவனம் நகர அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு திண்டிவனம் நகர நிர்வாகிகளான முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் திரண்டு அங்கு இருக்கக்கூடிய பசுபதியின் ஆதரவாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் தங்களுக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை என கேள்விகளை எழுப்பி அங்கு இருக்கக்கூடிய பசுபதியின் ஆதரவாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் நிலவியதால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களை கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போலீசாருடனும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. மாலதி, பரணிராஜ் தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.